ஹலோ கைஸ், ஒரு சிம்பிளான ஆரி டிசைன்ஸ் ஈஸியாக எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேக்ஸிமம் சிம்பிள் ஒர்க் எல்லாமே சுகர் பீட் அண்ட் 4mm பீட் இல்லாமல் இருக்காது. ஸ்லீவில் 3 லைன் பேசிக் பார்டர் கொடுத்ததுக்கு அப்புறமா 5mm பீட் யூஸ் பண்ணி ஒரு செயின் கேப் விட்டு விட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஒரு பீடு ஒரு செயின், ஒரு பீடு ஒரு செயின் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா இப்போது 5mm பீடை சுற்றி 2 சுகர் பீடாக கொடுத்து இந்த கேப் ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி பிளேஸ்லலாம் ஸ்டிச் பண்ணும்போது சுகர் பீடு 2 சுகர் பீடாகவே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இதே போல் எல்லா பீடோட அவுட்லைன்லேயுமே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு 5mm பீடோட அப்பர் போர்ஷன்லையும் 2 சுகர் பீடு, ஒரு ஒயிட் பிஎல் பீடு, ஒரு சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். 2 சுகர் பீடுக்கு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒயிட் பிஎல் பீடை ஸ்டிச் பண்ணுங்க, இல்லைன்னா கண்டிப்பாக லூஸ் ஆகும். ஒயிட் பிஎல் பீட் நான் 4mm சைஸில் தான் எடுத்திருக்கேன். இப்போது ஒவ்வொரு 5mmக்கும் பிட்வீனில் இருக்க கேப் ஃபுல்லாகவே நான் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஐ ஷேப்பில் இருக்க ஃபிட்டிங் ஸ்டோன் எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக டிசைன் இவ்வளோ தான், பட் கிளைண்ட் என்கிட்ட சென்டரில் மினிமலாக ஏதாவது ஒரு டிசைன் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ ஸ்லீவோட சென்டரில் திலகம் ஷேப்பில் ஒரு மினிமலான ஒர்க் பண்ணியிருக்கேன். இதே போல் கம்மியான பட்ஜெட்டில் உங்களுக்கும் ப்ளவுஸ் டிசைன்ஸ் கஸ்டமைஸ் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் ஷோ பண்ணியிருக்க நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கிளைண்ட் ஸ்டிச் பண்ணி தான் ப்ளவுஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ ஆரி ஒர்க் பண்ணிவிட்டு ஸ்டிச்சும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் ஃபைனலாக ப்ளவுஸை பேக்கிங் பண்ணி டெலிவரியும் பண்ணியாச்சு.